இன்றைய முக்கிய செய்திகள். எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா, அரசு சார்பில் மரியாதை, அதிமுக கொண்டாட்டம். திமுகவின் பி டீமாக எடப்பாடி செயல்படுகிறார். டிடிவி தினகரன் விமர்சனம். உழவர் திருநாளை ஒட்டி நடைபெற்ற கோபூஜை. 100க்கும் மேற்பட்ட காய்கறி பழங்களை கொண்டு பசுக்களுக்கு படையல். இனி விரிவான செய்திகள். திமுகவிற்கு மறைமுகமாக அதிமுக உதவி செய்கிறார்கள். திமுகவிற்கு உதவும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது என புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இன்று மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இதனால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என கூறினார். திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி என்பது குடும்பம்தான் எல்லாம் என மாறிவிட்டது. மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்ல, மக்களே ஓரம் போ என இந்த குடும்ப ஆட்சியை எல்லா துறையிலும் ஆக்டோபஸ் போல கரங்களை நீட்டி சினிமா துறை உள்பட அனைத்து துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் உதயநிதி உள்பட அனைத்து நிதிகளும் ஆட்சியர் உள்பட மக்களையும் புறந்தள்ளி உள்ளனர். முன் வரிசையில் அவர் குடும்பத்தினர் இருப்பது கேலி கூத்தாக உள்ளது. இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கட்டதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. 2026 திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவோம் என தினகரன் கூறினார். கடந்த இடைத்தேர்தலில் மக்களை பட்டியல் அடைத்து வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்த திமுக அரசிற்கு செயல் அனைவருக்கும் தெரியும். இந்த இடைத்தேர்தல் தமிழகத்தின் தலையீட்டை மாற்றி அமைக்காது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தை மாற்றி அமைக்கும். பணபலத்தை தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் பாஜக உள்பட அனைத்து கட்சிகளும் இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஏன் தேர்தலை புறக்கணித்து இருக்கிறது என்றால், திமுகவிற்கு மறைமுக உதவி செய்கிறார்கள். திமுகவிற்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. விக்கிரவாண்டி தேர்தலை போல புறக்கணித்துள்ளார். திமுகவின் அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தமிழகத்தை தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல. திமுகவின் பணபலம் இடைத்தேர்தல் தெரியும். அதுதான் எந்த கட்சியும் தேர்தலை போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார். 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கிற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும். 2026 தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் வீழ்த்து கொண்டால் அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார். அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டியது ஜெயலலிதாவின் தொண்டர்களுக்கு முக்கிய பணி என டிடிவி தினகரன் கூறினார். பழனிசாமி கட்சியின் தலைவரானதும் முதலமைச்சர் ஆனதும் லாட்டரி யோகம்தான். தான் ஜெயிலுக்கு போகாமல் இருப்பதிலும் கொள்ளை வழக்கில் கைது வராமல் இருப்பதற்காகவும் திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அதிமுக திமுகவின் வெற்றிக்கு மறைமுக செயல்படுகிறது. தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்து கொள்ள சுயநலத்திற்காக பழனிசாமி அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 26க்கு பிறகு பழனிசாமியால் தொடர முடியாமல் விட்டு ஓடிவிடுவார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சரானதும் ஒரு லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி அவர் யோகம்தான். அதனால் அந்த கட்சியை இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாமல் இருக்கிறதுக்கும், தான் மேலே கொலை வழக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கும், ஊழல் வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அம்மாவுடைய கட்சி இன்றைய திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிசாமி போன்ற சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி ஓடிவிடுவார். அதான் உண்மை. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது.
இதனை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உழவர் திருநாளை முன்னிட்டு கோமாதா ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட காய்கறி மற்றும் பழங்களை கொண்டு நடைபெற்ற கோபூஜையில் பக்தர்கள் காய்கறி மற்றும் பழங்களை தானமாக கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் அமைந்துள்ள கோமாதா ஆலயத்தில் மாட்டுப் பொங்கல் அன்று கோபூஜை செய்தால் நாடு நலம் பெற்று மக்கள் வளமுடன் வாழ்வார்கள் என்ற ஐதீகம் உள்ளது. அதன்படி ஆண்டுதோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோமாதா ஆலயத்தில் நடைபெற்ற கோபூஜைகள் 9 வகையான நவ தானியங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களுக்கு கோபூஜைகளும் குதிரைகளுக்கும் அஷ்டாதி பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுக்கள் மற்றும் குதிரைகளை வணங்கி காய்கறி மற்றும் கீரையை தானமாக கொடுத்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் கோவிலில் பூஜிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததி படம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை தொடங்கி 3 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நடித்த பரிசுகள் வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் அப்பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் அரியாங்குப்பம் குமியின் பஞ்சாயத்து சேர்மன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அப்பகுதி மக்களுக்கு முதல் பரிசினை வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக பிரமுகர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை அப்பகுதி பிரமுகர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் சிறப்பாக நடத்தி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ஜனா, அன்பு, சூர்யா. மூன்றாவது துர்காதேவி. துர்காதேவி மியூசிக்கல் சேர்மன் 40 முதல் போட்டுகள் ஊசிகள் போட்டல் சோழா பஸ்பே. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் வினோபா நகர் பகுதியில் அம்மா பேரவை மாநில செயலாளர் சுத்திகரி பாஸ்கர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப்படம் திறக்கப்பட்டு அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அதிமுக துணை செயலாளர் நாகமணி, உழவர்கரை நகராட்சி செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், உளவுத்துறை நகராட்சி முன்னாள் செயலாளர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் கலை விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்கள், மகளிர், இளைஞர்கள் என அனைவருக்கும் 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெற்ற பரிசளிப்பு மற்றும் கலை விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆதி திராவிட நலத்துறை ஏ.கே. அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது. சமூக தொண்டு ஆற்றி வரும் ஈரம் ஏசுதாஸ், வீரா என்கிற வீரப்பன், ராஜேஸ்வரி உள்ளிட்டோருக்கு கலாம் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கு தொண்டமானத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார். விழாவில் ஊர் பிரமுகர்கள் ஜெயராம், தமிழரசன், பாரதி, சிவக்குமார், மதன்மோகன், பன்னீர், ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். கலை விழாவில் கிராமத்து சிறுவர் சிறுமிகளின் நடனம், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, பாட்டுப் போட்டி, நாடகம் உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அஇஅதிமுக நிறுவனரும் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வருமான எம்.ஜி.ஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தவளக்குப்ப பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் தலைமையில் எம்.ஜி.ஆரின் திருவுருவப்படம் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர், வார்டு கழக செயலாளர்கள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காணும் பொங்கலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் நடைபெற்றது. அதன்படி கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கூடை மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை CNS குரூப்ஸ் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கி தனது குடும்பத்துடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆரின் 108வது பிறந்தநாள் விழா இன்று அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள புரட்சித் தலைவரின் சிலைக்கு அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிகுண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கோலப்போட்டி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி கோலப்போட்டி, விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெற்றது. இந்த கோலப்போட்டியை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு கோலங்கள் வரைந்த மகளிர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான RKS சிவா, DSP மற்றும் J பிரதர்ஸ் மற்றும் அன்பு, ஆனந்த், தமிழ்மணி, குமார், தேவா, முத்து, அஜித், சூர்யா, ஆதி, கிருபா, தீனா, விஜயவேல், கிருஷ்ணா, கமல், ராகுல், திவாஸ், காமேஷ், விக்னேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதி மக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் MGRின் 108வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான MGRின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் புரட்சித் தலைவர் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அதற்கு மலர் தூவி மரியாதை செய்து மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையிலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கணேசன், கலிவரதன் மற்றும் மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன் வார்டு நிர்வாகிகள் கோபி, கலைச்செல்வம், செல்வம், நாகப்பன், மணி, RK நகர் வார்டு கழக நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுமுகம், திருநாராயணன், நாகராஜன், முகமது, பாஷா, குமரேசன், MGR மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், வேலு, ஜோதி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரிவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மார்கழி மாத நிறைவை ஒட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகின்றது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரிவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்த்தி பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மெகா கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், LED டிவி, குக்கர் உள்பட பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்டு ரெயின்போ நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெகா கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் ரெயின்போ நகர் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதனை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். அதிகாலை போட்டி துவங்கிய நிலையில் கடும் பணியை பொருள்படுத்தாமல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணங்களில் கைவண்ணங்களை வெளிப்படுத்தி அசத்தினர். இதனால் ரெயின்போ நகர் சாலைகள் வண்ணமயமாகவும் கோலாகலமாகவும் காட்சியளித்தன. கலை மாமணி, மாலதி செல்வம், நாட்டிய நங்கை, லலிதாம்பிகை ஆகியோர் அடங்கிய நடுவர் குழுவினர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் பரிசான ஃப்ரிட்ஜை சிக்கு கோலம் வரைந்து ஷீலா தட்டிச் சென்றார்.
இரண்டாவது பரிசான LED டிவியை பாரதி என்பவரும், மூன்றாவது பரிசான கிரைண்டர் ஸ்ரீதிவ்யா வென்றார். இதனைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் எம்பியின் தனி உதவியாளரும், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத், காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து 4 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேக்கப் கிட், எலக்ட்ரிக்கல் கெட்டில் மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம், காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலை ஒட்டி தானம்பாளையம் பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர்களுக்கான கோலப்போட்டி, உரியடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் சடையப்பர் கோவில் வீதியில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் காணும் பொங்கலை ஒட்டி மகளிர் மற்றும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உரியடி போட்டி, கோலப்போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு நடுவர் குழுவினர் கோலங்களை பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோலப்போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ண கோலங்களை ஆர்வமுடன் வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை தானம்பாளையம் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு GN பாளையம்பேட் இளைஞர்கள் சார்பில் 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் GN பாளையம்பேட் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் நூலகம், புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் GN பாளையம் இளைஞர்கள் ஏற்பாட்டில் 9ஆம் ஆண்டிற்கான தமிழர் திருநாள் பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுவை உத்தம் கலைக்குழுவின் பறை இசை நிகழ்ச்சி, டாக்டர் கணேஷ் குழுவின் புதுச்சேரி மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா, மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமணன், சிறப்பு பேச்சாளர் கலக்கல் காங்கேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய நிகழ்வில் முகமது ஹசன் மற்றும் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் பொன் ஆறுமுகம், ஞானவேல், வீரக்கண்ணு, ஜான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் விழாவின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுச்சேரி போதி கலைக்கூடத்தின் தலைவர் ஆனந்த வழிகாட்டுதலின்படி நெறியாளர் கார்த்திக் மற்றும் வரவேற்புரையை சத்தியசீலன் உரையாற்றினார். மேலும் கிராம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் மற்றும் கிராம பஞ்சாயத்து துணை செயலாளர் கனகராஜ், ஊர் இளைஞர்கள் ராஜவேலு, அன்புமணி, மதிவசந்தன், ஜெகன் கிருஷ்ணா, ஆதித்யன், முகிலன், ரவிச்சந்திரன், சுபாஷ், அஜய், சாரதி, சஞ்சய், கபிலன் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவியரசன் நன்றி கூறினார். தை மாத பிறப்பை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் தை மாத பிறப்பை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ வீரப்பன் கோவிலில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் முன்னதாக தை மாத பிறப்பை ஒட்டி வீரப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வீரப்ப சுவாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்தநாளை ஒட்டி மடுகரையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த தினத்தை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினர் மடுகரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முகமது யூசுப், அவைத்தலைவர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர் பூபதி, மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன், விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி மற்றும் முத்துராமன், சம்பத், கோபால், சுப்பிரமணி, ஏழுமலை உட்பட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர்.
மேற்கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழர் திருநாளை முன்னிட்டு மூலக்குளம் ஜே நகரில் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள ஜே நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருள்களும், மகளிர்களுக்கான கோலப் போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் அப்பகுதியை சார்ந்த 1000 பெண்களுக்கு புடவையும் வழங்கினார். இதில் உழவர்கரை ஜே நகர், மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஒலி, செட்டிப்பட்டு யுவராஜ், நாகமுத்து மற்றும் சந்தானம் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா, அரசு சார்பில் மரியாதை, அதிமுக கொண்டாட்டம். திமுகவின் பி டீமாக எடப்பாடி செயல்படுகிறார். டிடிவி தினகரன் விமர்சனம். உழவர் திருநாளை ஒட்டி நடைபெற்ற கோபூஜை. 100க்கும் மேற்பட்ட காய்கறி பழங்களை கொண்டு பசுக்களுக்கு படையல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.